இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இந்த ஒரு காணொலியில் மிக முக்கியமாக இப்போ எஜிப்டும் இஸ்ரேலும் மாற்றி மாற்றி துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. அதனுடைய பின்னணி என்ன, ஏன் இப்போ இவர்களுக்கு நடுவில் சண்டை வந்திருக்குது அப்படிங்கிறதை பற்றி பார்க்கலாம். அதே போல் ஈரானுடைய துணை இராணுவம் இப்போது இஸ்ரேலுடைய ரேடார் இயக்கத்தையே மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ரேடார் இயக்கத்தையே இப்போ அழிச்சிருக்காங்க. அதை குறித்தும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல் விஷயமே, இப்போ எஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் சண்டை மூண்டு கொண்டு இருக்குதுன்னு சொல்லலாம். இதுவரையும் நம்ம பார்த்தோம், எஜிப்ட் என்ன பண்ணுவாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக தான் இருந்துட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட எல்லாமே இஸ்ரேல் சொல்றதை தான் கேட்டுட்டு இருந்தாங்க. ரஃபா கிராசிங்கை கூட அவங்க திறக்காம வச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 நாட்களாக என்ன பண்ணியிருந்தாங்க, அபு சலீம் கிராசிங்கை திறந்துருந்தாங்க. இப்போ இதை திறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. இஸ்ரேலுக்கு கட்டளைகள் வந்துச்சா வரலையா, ஏன் அங்க இருக்கக்கூடிய இராணுவம் எஜிப்டை நோக்கி அங்க இருக்கக்கூடிய நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவம் இருக்கே ரஃபா கிராசிங்ல அவங்க என்ன பண்ணிருக்காங்க, எஜிப்டை நோக்கி திடீர்னு துப்பாக்கி சூட்ல ஈடுபட்டிருக்காங்க. அந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய ஆட்கள் கிடையாது. ஏன்னா எஜிப்ட்ல இருக்கக்கூடியவர்கள் தான் ஆரம்பத்துல இருந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறனால எப்படியாவது இங்கிருந்து அனுப்புற மக்களை நம்ம அங்க அனுப்பிடலாம், எஜிப்டுக்குள்ள என்ன பண்ணிடலாம், ரஃபால இருக்கக்கூடிய மக்கள்லாம் அனுப்பி விட்டுலாம்னு சொல்லிட்டுலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 லட்சம் மக்களுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க, எஜிப்டுக்குள்ள போய் அகதிகளாக அங்க குடியிருந்துட்டு இருக்காங்க. இப்போ காசால இருக்கக்கூடிய மக்கள் 1 லட்சம் அப்படிங்கறதுனால பெரிய எண்ணிக்கையாக வெளியே தெரியவில்லை. ஆனா மற்றபடி பார்த்தா 1 லட்சம் மக்கள் உள்ள போயிருக்காங்க. இன்னும் கூட அனுப்புறதுக்கு இஸ்ரேல் தயாராகி கொண்டு இருக்குது. இந்த நிலைமையில தான் நிறைய டீலிங் பேசிட்டே இருப்பாங்க, எஜிப்டை கூப்பிட்டு வச்சு, அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி. இதுக்கு நடுவுல ரஃபா கிராசிங்கை பிடிக்கும் போது, கடைசியா அந்த ரஃபாக்குள்ள நுழையும் போது கூட என்ன பண்ணாங்க, அவங்களுடைய அந்த பிலடெல்பியா பகுதியை கைப்பற்றதுக்காக எஜிப்ட பர்மிஷன் கேட்டுட்டே இருந்தாங்க. பிலடெல்பியா பகுதியை எங்கள்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க எங்கள்கிட்ட உட்காரணும் பரவாயில்ல, பிலடெல்பியா பகுதியை என்ன பண்ணிடலாம், ஒரு தனியார் நிறுவனத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்துடலாம், அமெரிக்காவுடைய தனியார் நிறுவனத்துக்கு அப்படி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அது ரொம்ப சௌரியமா இருக்கும்லாம் இஸ்ரேல் சொல்லிட்டு இருந்தாங்க. எதற்காக அப்படி சொல்றாங்கன்னா, அதுதான் காசாவுக்கும் எஜிப்டுக்கும் நடுப்பட்ட ஒரு இடம்னு சொல்லலாம். அந்த பிலடெல்பியா பகுதிங்கிறது அது ஒரு பெரிய நீண்ட பகுதி. அந்த ஏரியா ஃபுல்லா எஜிப்டுடைய கண்ட்ரோல். அதுல நீங்க போர் செய்யக்கூடாது, அதை நீங்க கைப்பற்றக்கூடாதுன்னு ஆரம்பத்துல இருந்து எஜிப்ட் சொல்லிட்டே இருக்கு. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா எங்களுடைய இறையாண்மையை நீங்க மீறிட்டீங்க, நாங்க உங்க மேல போர் தொடுப்போம் சொன்னாங்க. இதுவரையும் 1 தடவைக்கு 2 தடவை என்ன பண்ணிட்டாங்க, இந்த விஷயத்துல எஜிப்ட் எச்சரிச்சிட்டாங்க. 10ஆவதுக்கு அவங்களுடைய படை அனைத்தையும் திரட்டி கொண்டு போய் வச்சுட்டாங்க. எதற்காகனா, இவங்க சொல்லிட்டே இருக்காங்க, பிலடெல்பியா நாங்க பிடிப்போம், நாங்க அங்க எங்களுடைய இராணுவத்தை நிலை போடுவோம். ஏன்னா எங்களுக்கு டவுட் என்னன்னா, ரஃபாவுல தாக்குனா திடீர்னு ஹமாஸ் அந்த பக்கமா தப்பிச்சிருவாங்க அப்படின்லாம் சொல்லி என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பிலடெல்பியாவை நாங்க பிடிப்போம், நாங்க கேட்டோம் எஜிப்ட் கொடுக்கலாட்டினாலும் நாங்க பிடிப்போம்னாங்க. அப்படின்னு என்ன பண்ணிடுச்சு, எஜிப்ட் கொஞ்சம் அலர்ட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்த ராணுவத்தையும் அங்க போர் செய்யறதுக்கு தயாரான நிலையில நிலைநிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனாலும் பார்த்தா பிலடெல்பியாவை பிடிச்சிட்டாங்களான்னா, ரஃபாவை போய் ரஃபா கிராசிங் பிடிச்சாங்களே, அந்த சமயத்துல என்ன பண்ணாங்க, பிலடெல்பியால ஒரு பகுதியை முழுசா கிடையாது, ஒரு பகுதியில பிடிச்ச மாதிரியும் ஹமாஸ் கடுமையான தாக்குதல் வரும்போது அவங்களால முடியாம அந்த இடத்துல இருந்து அவங்க பின்வாங்குறாங்க. முழு பிலடெல்பியாவை அவங்க பிடிக்கல. ஆனா எஜிப்ட் கொஞ்சம் அமைதியாக தான் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இப்போ ஒரு 1-2 நாள்ல அந்த கிராசிங்கை திறந்து விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு, இஸ்ரேலுக்கு ரொம்பவே ஷாக்கு. அதுலயும் ஒரே நாள்ல 200 ட்ரக்குகள் உள்ள வந்திருக்கு. 200 ட்ரக்குகள்லாம் இப்ப அதெல்லாம் உள்ள பல மாசம் ஆச்சு. 200 ட்ரக்குகள்ல வர்றதுக்கு வாய்ப்பே இல்லாம இருந்தப்ப இந்த அபு சலீம் கிராசிங் அவங்க திறந்து விட்டாங்க. அப்படி மட்டும் இவங்க தொடர்ந்து திறந்து விட்டா இனி வரக்கூடிய எல்லா ட்ரக்கையும் அது வழியா கொண்டு போயிடலாம் அப்படின்லாம் கூட என்ன பண்ணியிருந்தாங்க, UNRW சொல்லியிருந்தாங்க. இது இப்ப என்ன இருக்குன்னா, அது மட்டும் நடந்தா என்ன இருக்குன்னா, இஸ்ரேலுடைய எல்லா முயற்சியும் தோல்வி விட்டுரும். ஏன்னா இஸ்ரேல் அங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பட்னியை ஒரு ஆயுதமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அங்க மக்களை தாக்குதல் செய்து கொள்றதெல்லாம் உண்மைதான். ஆனா தாக்குதல் செய்யாமையே அங்க மக்கள் செத்து கொண்டே இருக்கிறாங்க. நமக்கு தினமும் இத்தனை பேர் இறந்தாங்கன்னு எண்ணிக்கை, அந்த எண்ணிக்கையில எல்லாம் பசியில இறந்தவர்களும் அதிகமானவங்க இருந்துட்டு இருக்காங்க. முக்கியமாக அவர்களுக்கு எந்த ஒரு ஊட்டச்சத்தும் இல்லாமதான் அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்லாம் வாடிக்கொண்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் ரெடி பண்றதுக்கே பல வருஷம் ஆயிருங்கிற மாதிரி நிலைமை. அதே மாதிரி கல்வி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மருத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அழிச்ச மாதிரிதான் அவங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் உணவை விடாம தடுத்துட்டு இருந்தாங்க. இதவே இப்ப எஜிப்ட் என்ன பண்ணிட்டாங்க, 200 ட்ரக்குகள் அனுப்பிட்டாங்க. இனி அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்க, அனுப்ப ஆரம்பிச்சாங்கன்னா நம்மளுடைய போர் அப்படிங்கிறது ஜெயிக்காது. ஏன்னா அங்க பட்னியை தவிர இந்த 200 நாளா நம்ம சாதிச்சது ஒண்ணுமே கிடையாது. ஒரு போராளிகளை கூட கொல்லாம தான் நம்ம இருக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, இப்ப தாக்குதல் பண்ணிருக்காங்க. எஜிப்ட் வீரர்களை நோக்கி இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய ராணுவத்தினர் தாக்குதல் பண்ணிருக்காங்க. ரஃபா கிராசிங்ல இருந்து எஜிப்ட்ல 2க்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இந்த பக்கம் இருந்தா ரஃபா,
அந்த பக்கம் இருந்தா எஜிப்ட். அந்த மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க, துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காங்க. இது வந்து பார்த்தா 1.5 மணி நேரம் இந்த தாக்குதல் நடந்திருக்குது. நடந்ததுல இவங்க தாக்கணும்னு அவங்களும் சும்மாலாம் விட மாட்டாங்க. அவங்க இஸ்ரேலு நம்ம தோஸ்துலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களும் பதிலுக்கு துப்பாக்கி சூடு நடத்திருக்காங்க. சரியான பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. கடுமையான சண்டைகள் அங்க நடந்திருக்குது. இதனால என்ன இருக்காங்கன்னா, இப்ப எஜிப்ட் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கள்கிட்ட 2 பேர் இறந்திருக்காங்க, 2 பேர் படுகாயமடைந்திருக்காங்கன்னு வருது. இன்னொரு செய்தியில பார்க்கும்போது ஒருத்தங்க இறந்திருக்காங்க, 2 பேர் படுகாயமடைந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவல் வருது. நம்ம தகவல்ல பார்க்கும்போது முன்ன பின்ன இருக்குது. ஆனா வந்து பார்த்தா இதை பத்தி வந்து இஸ்ரேல் என்ன போஸ்ட் போட்டாங்கன்னா, நாங்க ஒன்றும் பண்ணல, அடிச்சதே வந்து எஜிப்ட் தான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க தான் வந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க எதுக்கு அடிச்சாங்கன்னே தெரியல, அதனாலதான் நாங்க திருப்பி சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி இப்படி சொல்றாங்க. அவங்கள கேட்டா நாங்க ஒண்ணுமே பண்ணல, அடிக்கணும்னு நாங்க எப்பயோ அடிச்சிருப்போம், இதுவரையும் நாங்க ஒண்ணுமே செய்யல, இந்த தடவை நாங்க ஒண்ணுமே செய்யல, முதல்ல அவங்க செஞ்சாங்க அதனாலதான் நாங்க சுட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்ப மாத்தி மாத்தி என்ன பண்ணிக்கிறாங்க, இவங்க அவங்களையும் அவங்க இவங்களையும் பிளேம் பண்ணிக்கிறாங்க. இது இப்ப அடுத்த கட்டத்துக்கு போகுமா, போர் நிலைக்கு வருமா அப்படிங்கக்கூடிய பெரும் கேள்வி எழுப்பியிருக்கு. இதுல வந்து உண்மையாலுமே போர்னு ஒண்ணு வந்துருச்சுன்னா அது யாருக்கு சாதகமா போயிரும்னா ஹமாஸுக்கு கண்டிப்பா சாதகமா போயிடும். ஏன்னா பக்கத்தால இருக்கக்கூடிய அவங்களும் வந்து இவங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, எப்ப லெபனான்ல இருந்து தாக்குதல் வந்துச்சோ அப்பவே வந்து என்ன இருக்குது, இவங்களுக்கு பெரும் அடிதான், சொல்லவே முடியாத அளவுக்கு நஷ்டத்தை சந்திச்சுட்டு அவங்களால திருப்பி போய் ஹிஸ்புல்லாவை வந்து அடிக்க முடியல. இதோட 1000 தடவை சொல்லிட்டாங்க, நாங்க காசாவை போல லெபனானை ஆக்குவோம். அப்படிலாம் ஆக்குனாங்களான்னா அப்படிலாம் ஆக்கவே இல்லை. தெற்கு லெபனான்ல தாக்குதல் நடக்கிறது உண்மைதான், அங்கேயும் வந்து பொதுமக்கள் செத்திருக்காங்கிறது உண்மைதான். ஒரு 50 பேர் கிட்டத்தட்ட எல்லாம் வந்து பொதுமக்கள் இறந்துட்டாங்க. இங்க 36 பேர் இறந்திருக்காங்க, இங்க ஒரு கட்டிடமும் இல்லை, அந்த மாதிரி ஆக்கிடுவோம்லாம் பேசினாங்களே. ஆனா வந்து பார்த்தா பின்னாடி சமாதானத்துக்கு போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கும் உங்களுக்கு என்ன இருக்குது, லெபனான் கூட இப்ப நாங்க சண்டை போடுறதுக்கு தயார் இல்லைன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப யோசிச்சு பார்க்கணும், இவர்களுக்கு காசாவை தவிர இப்ப வேற யார் கூடயுமே சண்டை போடுறதுக்கு முடியாது. காசாங்கிறது இப்ப அவங்களுக்கு சான்ஸ், இதவே வந்து யூஸ் பண்ணி அழிச்சிட்டு ஆட்சியும் தக்க வச்சுக்கணும், அங்க இருக்கக்கூடிய இடத்தையும் பிடிச்சுக்கணும்னு பாக்குறாங்களோ தவிர மற்றபடி லெபனான் கூடயோ எஜிப்ட் கூடயோ இல்ல வந்து சொல்லப்போனா வெஸ்ட் பேங்க் கூடயோ போட்டி போடுறதுக்கு அவங்க தயாரா இல்லை. இதுவரையுமே கூட முகமது அப்பாஸை கையில வச்சுட்டு தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, வெஸ்ட் பேங்க்ல வந்து ராணுவத்தை உள்ள அனுப்பி இங்க இருக்கக்கூடிய போராளிகள் அங்கேயும் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய அலக்ஸா படை அதெல்லாம் அங்கேயுமே இருக்கக்கூடிய படைகள் தான், இங்கேயும் இருப்பாங்க அங்கேயும் இருப்பாங்க. அவங்க கூட எல்லாம் சண்டை போட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய PA அத்தாரிட்டியுடைய போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரேல் ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போராளிகளை தாக்கிட்டு இருக்காங்க. அப்ப பார்க்கும்போது வெஸ்ட் பேங்க்லயும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க கைக்குள்ளதான் வச்சிருக்காங்க, எஜிப்ட்ல என்ன பண்ணிருக்காங்க இவங்க கைக்குள்ளதான் வச்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த தடவை வந்து ஒரு சண்டை வந்திருக்குது. அதனால எஜிப்ட் வந்து இப்ப தயாராக இருக்குது. ஏன்னா வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. இப்போதைக்கு என்ன பண்ணிருக்காங்க, பேச்சுவார்த்தையில என்ன ஆச்சு, 2 பக்கமுமே ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி பேசி விட்டு, இனி நாங்க வந்து தாக்குதல் வராம பாத்துக்கிறோம், நீங்க வந்து தாக்குதல் வராம பாத்துக்கோங்க, நம்ம என்னன்னு பேசலாம் அதை பத்தி அப்படிங்கிற மாதிரி வந்து இஸ்ரேல் சொல்லி இருக்கிறதாக ஒரு தகவல் வருது. இருந்தாலும் எஜிப்ட் வந்து எதுக்கும் தயாரா தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இவர்களை நம்ப முடியாது. இவங்க இப்ப திடீர்னு தாக்குதல் செஞ்சவங்க திடீர்னு பெரும் தாக்குதல்லாம் செஞ்சுட்டாங்கன்னா அது வந்து ஒரு பிரச்சனையா போயிடும். என்னதான் வந்து அவங்க பேச்சை கேட்டாலும் தங்களுடைய ராணுவத்துக்கே பிரச்சனை வரும்போது அவங்க கண்டிப்பா வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க, எதிர்த்துதான் வந்து போரிட்டாகணும். இது இப்ப வந்து பெரும் சச்சரவையும் கேள்வியும் எழுப்பி இருக்குது. நடுவுல பூந்து அமெரிக்கா கொஞ்சம் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. இது எதனால நடந்துச்சு மிஸ்டேக்குன்னே தெரியல, ஏதோ தெரியாம நடந்துருச்சு, இதை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன சொல்லப்படுதுன்னா, இது ஒண்ணு தெரியாம நடந்ததா இருக்காது, இஸ்ரேல் தான் வந்து அந்த கிராசிங் எல்லாம் திறந்து விட்டாங்கல்ல, அதனால வந்து இவங்க என்ன பண்ணிருப்பாங்க செஞ்சிருப்பாங்க. இவங்க எப்பயுமே செஞ்சுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க, பயப்படுத்துறதுக்காக செஞ்சிருப்பாங்க. எஜிப்ட் வந்து பயந்துட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு சாதகமா போயிருக்கோம். இல்ல எஜிப்ட் வந்து திருப்பி தாக்குதல் பண்ணுவாங்க, ஹமாஸுக்கு ஆதரவா போயிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சா இதை சமாதானத்துல பேசி முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்திகள் வெளியாகி கொண்டு இருக்குது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். எஜிப்டுக்கும் இப்ப வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கும் நடுவுல நல்ல ஒரு மோதல் ஏற்பட்டிருக்குது. இஸ்ரேல் தரப்புல இருந்து சொல்லக்கூடிய செய்திகள் வந்து எப்பயுமே நம்ம நம்ப முடியாது. அவர்கள் வந்து 2 கேம் பிளே பண்ணுவாங்க. முதல்ல வந்து தெரியாம நாங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டே கிடப்பாங்க. எங்களுக்கு வந்து இப்படி வந்து போர் செய்யணுங்கிற அவசியமே இல்லை, ஆனா எங்களை நிர்பந்தப்படுத்தி எங்களுடைய பாதுகாப்புக்காக தான் நாங்களா இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் இஸ்ரேல் போய் சொல்லிட்டு இத்தனை நாள் போரையும் செய்து கொண்டிருக்காங்க. இதுல வந்து இப்ப எஜிப்ட் என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக இஸ்ரேல் என்ன செய்ய போகுது அப்படிங்கிறதை பொறுத்து இருக்கு. இதே போல அடுத்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு. இஸ்ரேலுடைய கெயில் மலைத்தொடர்ல இருந்த ஒரு ரேடார் ராணுவ தளத்தையே வந்து அழிச்சிருக்காங்க. இது யார் செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் பண்ணியிருக்காங்க. ஈரானுடைய துணை குழுவாக இருக்கக்கூடிய அவர்கள் தான் இதை செய்திருக்காங்க. அதுலயும் முக்கியமாக அந்த மலை பகுதியையும் அங்க இருக்கக்கூடிய ரேடார் மையத்தையும் பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, அங்கிருந்து கணிசமான தூரம் வரையும் லெபனானுக்கு கூடிய அனைத்து விஷயத்தையும் கண்காணிக்க முடியும். லெபனான்ல கண்காணித்து அவர்கள் அங்கிருந்தா என்ன பண்றாங்க, தாக்குதல் நடத்துறதுக்கான கட்டளைகள் எல்லாம் இட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படக்கூடிய ஒரு உளவுத்தளம் அது. அதுலயும் வந்து அது மலைப்பகுதியா இருக்குன்னு நம்ம சொல்றோமா, அந்த மலைப்பகுதியில உச்சியில என்ன பண்ணுவாங்கன்னா அங்கங்க ஒரு சின்ன சின்ன டிரான்ஸ்மிட்டரை வந்து செட் பண்ணிட்டாலே போதும். அது மூலமாகவே அவங்க ஈஸியா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய உளவு தகவலை எல்லாம் லெபனான்ல இருந்து எடுத்துக்கிறாங்க.
அப்படி அங்கிருந்து வரக்கூடியதெல்லாம் ரிசீவ் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தளம் இருக்குது. லெபனான்குள்ளேயும் பார்த்தா இஸ்ரேலுடைய விலை போன ஆட்கள்லாம் இருப்பாங்க. அவங்களும் அங்கிருந்து தகவலை எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவாக கொடுத்து கொண்டு இருப்பாங்க. இது லெபனான் மட்டும் கிடையாது, எஜிப்ட் ஆகட்டும், துருக்கி ஆகட்டும், சொல்ல போனா ஏமன்ல கூட இப்ப கைது பண்ணாங்க. எல்லா இடத்துலயுமே என்ன பண்ணிருக்காங்க, உளவாளிகளே வந்து இஸ்ரேல் வச்சிருப்பாங்க. அந்த நாட்டுக்குள்ளேயே விலை போனவங்களை வந்து பிடிச்சிருவாங்க. இங்கிருந்து ஆளையும் அனுப்புவாங்க. இங்கிருந்து ஆளை அனுப்புறாங்கன்னா அவங்க ஒரு கட்டத்துல இல்ல ஒரு கட்டத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாட்டிப்பாங்க. கண்டிப்பா இவங்க வெளியிருந்து வந்தவங்க அப்படிங்கக்கூடிய ரெக்கார்ட் இருக்கும், மாட்டிப்பாங்க. அதே அந்தந்த நாட்டுல வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது இவங்க வந்து உளவாளியா இப்ப மாறிட்டாங்க, இவங்க விலை போயிட்டாங்கன்னு தெரியாது. அதனால அப்படி வந்து என்ன பண்ணுவாங்க, லெபனான்ல வந்து விலை போனவங்க எல்லாம் அங்க இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தகவல் எல்லாம் அனுப்புறதெல்லாம் வந்து அது மூலமா தான் இவங்க ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் என்ன பண்ணிருக்காங்க, இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அதை தாக்கி இருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஹிஸ்புல்லா வந்து தொடர்ந்து வந்து உளவு தகவலை வந்து பெறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உளவு கருவிகளை வந்து தாக்கி வராங்க வடக்கு இஸ்ரேல்ல. அதுலயும் குறிப்பிட்ட ஒரு 2-3 பகுதிகளில் 80% உளவு கருவிகள்லாம் வந்து அழிக்கப்பட்டிருந்துச்சுன்னா நம்ம கடந்த வாரம் பார்த்திருப்போம். இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் அதை குறிவைத்து 6 தாக்குதல் பண்ணியிருக்காங்க. அதுவும் துல்லியமாக அந்த ரிசீவர் கட்டமைப்புலாம் இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து அடிச்சிருக்காங்க. 6 ரிசீவரே ஒட்டுமொத்தமாக அங்கிருந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஏன் ரொம்ப முக்கியமா துல்லியமாகன்னு சொல்லப்படுதுன்னா, அது எல்லாமே மலைகளுக்கு நடுவுல மரத்துல எல்லாம் வந்து வச்சிருப்பாங்க. அதை வந்து கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆனா அப்படி கண்டுபிடிச்சு அவ்வளவு தொலை தூரத்துல இருந்து என்ன பண்ணிருக்காங்க, 6 தாக்குதல் பண்ணிருக்காங்கன்னா அதுவும் வெற்றிகரமாக அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம்தான். இப்ப இந்த இடத்துல இவர்கள் அதை எப்படி தெரிந்து கொண்டார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, ரஷ்யாவுடைய ஏவுகணையை வைத்து தெரிந்து கொண்டிருக்காங்க. ஏன்னா ரஷ்யாவுடைய ஏவுகணை வந்து ரஷ்யாட்ட வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அவங்க வந்து உக்ரைனை வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு வல்லரசு நாடாக இருக்கிறாங்க. அவங்க வந்து ரெடியா தான் இருப்பாங்க எல்லா விஷயத்துக்கும். அவங்கள்ட்ட இந்த மாதிரியான ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கு. அவங்களுடைய அக்ரிமெண்ட் வந்து பார்த்தா ஈரானுக்கு நாங்க உதவுவோம், அவங்களுக்கு நாங்க ஹெல்ப் பண்ணுவோம், அவங்களுக்கு நாங்க தேவையானது கொடுப்போம் அப்படிங்கிறதுலாம் வந்து ரஷ்யா வந்து எப்பயுமே வந்து அக்ரிமெண்ட்ல இருக்கிறனால அவங்க ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க. ஈரான் வந்து தங்களுடைய துணைப்படை இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட்டுக்கு இதை கொடுத்திருக்காங்க. அந்த தகவலை ரஷ்யா இதை கண்காணித்து அந்த தகவல் வந்து இப்படி பரிமாறி வந்திருக்குது. இப்ப அதனால இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் தாக்கியிருக்காங்க. ரஷ்யா எப்பவுமே ஒரு கண் வந்து இஸ்ரேல் மேலேயும் வச்சு கொண்டே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா அடிக்கிறது அப்படிங்கும்போது இவங்களை வச்சு அடிச்சிருவாங்க. அதனால ஒரே இடத்துல 6க்கு மேல வெடிப்பு சத்தங்கள் கேட்டிருக்குது. அங்க வந்து உளவு தளங்கள் வந்து அந்த ரேடார் இயக்கங்கள்லாம் வந்து அழிக்கப்பட்டிருக்குது அழிக்கப்பட்டிருக்கு. அது ரொம்பவே வந்து இஸ்ரேலுக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்குது. பெரும் பொருளீட்டு செலவுல அதெல்லாம் தயாரிச்சு வச்சிருந்தாங்க. இப்ப அதெல்லாம் அழிக்கப்பட்டு பெரும் நஷ்டத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கு. $1 மில்லியன் கணக்குல அவர்களுக்கெல்லாம் நஷ்டத்தை வந்து அது ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கக்கூடிய தகவல் வெளியே இருக்கு.